அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை. எதுக்குடா வரீங்களா? ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெனம் த லாஸ்ட் டான்ஸ் ட்ரெய்லரை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ட்ரெய்லர்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை விட கடுப்பேத்துற மாதிரி விஷயம் தான் இந்த ட்ரெய்லர்ல நிறைய இருக்கு. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோனியா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தியமா ஐடியாவே இல்ல. அவங்களே MCUக்குள்ள வெனம் கொண்டு வந்து அவங்களே வெளியே எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீன் இந்த ட்ரெய்லர்லயே வச்சிருக்காங்க. சோ இதனால இது எப்படி MCU அஃபெக்ட் பண்ண போகுது? டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு வெனம் சூட் கிடைக்குமா கிடைக்காதா? இவங்க இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணிருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன விஷயம்? அண்ட் இந்த ட்ரெய்லர்லயே பீட்டர் பார்க்கறதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல பீட்டர் பார்க்கர் இருக்க போற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் இருக்கு இந்த ட்ரெய்லர் பத்தி பேசுறதுக்கு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். So let's get into it. So first இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஹானஸ்டா எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, பேசிக்கலி நான் எப்பவுமே வெனம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுவும் சோனி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. பட் வெனம் படம் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது என்னன்னா, எடி பிராக் அண்ட் வெனம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ப்ரோமேன்ஸ், அந்த ஃபன் எலமெண்ட் இருந்துச்சுனாலே எனக்கு இந்த படத்துல போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சோனி கிட்ட இருந்து. சோ அந்த ஒரு ஃபன் எலமெண்ட் வந்து இந்த ட்ரெய்லர்லயே பார்த்தது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. சோ இந்த படத்துலயும் அது ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் படத்தோட டோன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸான டோன் மாதிரி தான் இருக்கு. பாப்போம் எப்படி இந்த படம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெய்லரோட கடைசியில காட்டின அந்த ஹார்ஸ் வெனம் ஷாட் இருக்குல்ல, பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலேயே. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சோனியை கலாய்க்கிறோமோ நல்ல விஷயம் பண்ணும்போது பாராட்டி தான் ஆகணும். பாராட்ட வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த ட்ரெய்லர்ல என் கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு நல்ல விஷயம் இது ரெண்டு மட்டும் தான். சோ நல்ல விஷயத்தை பத்தி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அடுத்து ஆரம்பிக்கலாமா? ட்ரெய்லர்ல நிறைய சீன்ல பார்த்தோம் எடி பிராக் நோவே ஹோம்ல எந்த கெட்டப்ல இருந்தாரோ அதே கெட்டப்ல தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ பேசிக்கலி இந்த படம் நோவே ஹோம் எங்க விட்டுச்சோ அங்க இருந்தா தொடங்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ நோவே ஹோம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெய்லரோட இந்த சீன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். எதுக்காக இவங்களே வெனம MCUக்குள்ள கொடுத்துட்டு திரும்ப எதுக்கு வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னு சத்தியமா புரியல. வெளியே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அதை யாரை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றதா மேட்டர். மோடோவா நடிச்ச ஆக்டர் இருக்கார்ல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வருவாரு, அவரே ஏதோ ஒரு மிலிட்டரி ஏஜென்ட்டா காமிச்சு அவர் வந்து வெனம் சிம்பியாட்டை கலெக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு புரியல. எப்படி சோனி யூனிவர்ஸ்ல இருக்க மிலிட்டரி ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாம் எதனா மல்டிவர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல. அப்படிலாம் சொன்னாங்கன்னா அப்படியே எழுந்து கதவு திறந்து தியேட்டர் விட்டு வெளில போயிடுவேன். ஏன்னா இங்க MCUல மல்டிவர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி யாரெல்லாம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தனா, வாண்டா அதுவும் ட்ரீம் வாக் பண்ணி தான் நடக்க முடிஞ்சுச்சு. அமெரிக்கா சாவஸ்னால மட்டும் தான் போர்ட்டல் ஓபன் பண்ணி போக முடிஞ்சுச்சு. பிளஸ் டிவியால முடியும். இவங்க 3 பேரால தான் முடியும். இவங்க எப்படி அசால்ட்டா ஹியூமன்ஸாலே மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கன்னா, சீரியஸா சொல்றேன் அப்படியே எழுந்து வெளில போயிடுவேன். பட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேணா ஒரு லாஜிக்கலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறேன். பட் அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெனம் லெட் தேர் பி கார்னேஜோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல எடி பிராக் ஒரு ஹோட்டல்ல இருக்க பெட்ல படுத்துட்டு இருப்பாரு. அவங்க அங்கிருந்து MCUக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கே ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க சோனி யூனிவர்ஸ்ல இருந்து MCUக்கு வந்துட்டாங்க. பட் அந்த ஹோட்டல் ரூம் வந்து 2 இடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். வித் சம் சேஞ்சஸ். அந்த ஆம்பியன்ஸ் மட்டும் லைட்டா மாதிரி இருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது எடி பிராக் MCUல இருக்க அந்த பார்ல இருந்து கிளம்பி சோனி யூனிவர்ஸ்க்கு போகும்போது அந்த சோனி யூனிவர்ஸ்ல இருக்க பாரும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த பார்ல சின்னதா ஒரு பார்ட்டிகளை அங்கேயும் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லாஜிக் வைஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும். பட் கேட்கறதுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கும். பைத்தியக்காரத்தனத்துக்கும் ரொம்ப பைத்தியக்காரத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மேடம் வெப் பைத்தியக்காரத்தனம், வெனம் 3 ரொம்ப பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கண்டினியூட்டி எல்லாம் பார்க்காம நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அதை ட்ரெய்லர்ல வைப்போம், ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி தான் அதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இன்டென்ஷனலா இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு இருக்க ரிப்போர்ட்ஸ் படி வெனம் 3 ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி பண்ணி இந்த மாதிரி கண்டினியூட்டி எல்லாம் எதுவுமே பார்க்காம வெனம் 3க்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வரப்போற பிலிம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்டினியூட்டியோட ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே ட்ரெய்லர்ல ஒரு சின்ன பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையனை தான் 10 வயசு பீட்டர் பார்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு பிளாட் லீக் என்ன அப்படின்னா, வெனம் ஹைவ் மைண்டுக்கு ஸ்பைடர்மேன் தான் வெனமோட நெமிசிஸ் அப்படின்றது தெரிய வந்து கண்டிப்பா நம்மளோட முடிவு இந்த ஸ்பைடர்மேன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இப்பவே ஸ்பைடர்மேனை நம்மளே தேடி போய் கொண்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பட் எடி பிராக் அண்ட் வெனம் 2 பேருமே போய் ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கரை கண்டுபிடிக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அந்த யூனிவர்ஸ்ல பீட்டர் பார்க்கர் ஒரு 10 வயசு பையனா இருக்கான். சோ ஆப்வியஸ்லி எடி பிராக் ஒரு சின்ன பையனை ஒரு இன்னசென்ட்டா கொல்றதுக்கு அனுமதிக்க போறது இல்ல. பிளஸ் எடி பிராக்கும் தெரியும் ஸ்பைடர்மேன் ஒரு நல்லவன், நிறைய பேரை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு MCUல அந்த பார் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நிறைய ஹீரோஸ்
யூனிவர்ஸை பத்தி பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஸ்பைடர்மேன் பத்தியும் பேசியிருப்பாங்க. ஸோ அதுபடி எடி ப்ராக்கு தெரியும் ஸ்பைடர்மேன் ஒரு நல்லவன், நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட மனசு மாறுற மாதிரியும் பீட்டர் பார்க்கற இவங்களே காப்பாற்ற போற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து காப்பாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஆப்வியஸ்லி நிறைய சிம்பியாட்ஸ் இந்த படத்துல இருக்க போகுது. ஸோ மற்ற சிம்பியாட்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா வேற ஏதோ ஒரு வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி இவங்களே பீட்டர் பார்க்கற கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு கடைசியில வேற வழி இல்லாம இவங்களே காப்பாற்றுற மாதிரியும் இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அது உண்மையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதே பிளாட்டை ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், யூ ஆர் ரைட். மேடம் வெப்போட ஒரிஜினல் பிளாட் இதுவா தான் இருந்திருக்கு. பீட்டர் பார்க்கற இசைக்கல் கொல்ல வரதுக்கும் இந்த மீதி இருக்க 4 ஸ்பைடர் உமன் பீட்டர் பார்க்கற காப்பாற்ற போறதும் தான் அந்த ஸ்டோரியா இருந்திருக்கு. பட் அது எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. ஏதோ ஒரு டைம்லைன் இஷ்யூஸ் சோனி பண்ணிட்டதுனால பீட்டர் பார்க்கர் ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டுமே ரிமூவ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பிளாட்டை எடுத்துட்டு இப்போ வெனம் 3 கூட ஜாயின் பண்ணி ஒரு மூவியா கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே வெனமோட வேர்ல்டுக்கு வெனம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஆர்மியை அவனை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அது ஒரு பிளாட்டா வைக்கிறாங்க. இப்போ பத்தாவதுக்கு இந்த ஸ்பைடர்மேனை காப்பாற்ற போறதுன்ற ஒரு பிளாட்டா வைக்கிறாங்க. 2 பிளாட்டையும் ஒரே படத்துல கொடுக்குறாங்க. ஆனா வேற ஒரு படத்துக்கு பிளாட்டே இல்லாம ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சோனி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருக்காங்க. லிட்டரலா ஒரு 5 வயசு பையன் கிட்ட $1 பில்லியன் கொடுத்து நீ என்ன வேணா வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்னும் தெரியாது. எதனா வாங்கிட்டு இருப்பான், ஒரு டன் கணக்குல சாக்லேட்ஸ் வாங்கிடுவான். அதே மாதிரி தான் இப்போ சோனி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேனியம் அளவுக்கான ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வரலாம். மேபி இந்த வெனம் 3க்கு அப்புறம் வேற யாருன்னா ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா அதை அங்கிருந்து ஒரு ரீபூட் பண்ணி நல்ல ஒரு கண்டினியூட்டியோட ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் மூவிஸை கொடுத்தா எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். யாருக்குமே ஒரு மோசமான ஸ்பைடர்மேன் ஃபிலிமை பார்க்கணுன்ற ஆசை இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸ்னாலே எல்லாருக்குமே தியேட்டருக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது கூடயே நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதுல ஒரு ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பேசணும். இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மேகுயரை வச்சு தான் இதுக்கப்புறம் வரப்போற அவங்களோட ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸை அவங்க பில்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க இந்த 10 வயசு பீட்டர் பார்க்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சி கண்டினியூட்டி எதுவுமே பார்க்காம நீங்க ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட கொண்டு இதுக்கப்புறம் நாங்க கண்டினியூட்டியோட பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே உங்களை மன்னிச்சு விட்டுட்டு எல்லாருமே அதை சப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் கொண்டு வராம, டோபி மேகுயரும் கொண்டு வராம, புதுசா ஒரு ஸ்பைடர்மேனை கொண்டு வர போறோம், பீட்டர் பார்க்கரை கொண்டு வர போறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா பட் இங்க நல்ல விஷயம் என்னன்னா, ரூமர்ஸ் படி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் இப்போ இந்த சோனியோட அப்கமிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட மெயின் ஸ்பைடர்மேனா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மேடம் வெப்லயே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் அந்த மெயின் ஸ்பைடர்மேனா இருக்க வேண்டியது. பட் எந்த காரணத்துக்காக அதை எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ திரும்பவும் அதே பிளானை வெனம் 3யோட இன்கார்பரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். பண்ண நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க டோபி மேகுயர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் 2 பேரையும் பாத்தீங்கன்னா இது 2 பேர்த்துல யாரு ரொம்ப டிசர்விங் டு பி த ஸ்பைடர்மேன் ஆஃப் சோனி யூனிவர்ஸ் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, டோபி மேகுயருக்கு நல்ல ஒரு லெகசி இருக்கு. ஆல்ரெடி நல்ல ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸை கொடுத்துட்டாரு. பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நிறைய கிரிட்டிசிசம் தான் வந்திருக்கு. நோ வே ஹோம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கான ஹைப் ரொம்பவே ஏறிச்சு. அவரோட அந்த ரிசப்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ அவர் இந்த சோனி யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேனா இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் நம்ம இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சோனி. இதெல்லாம் நடக்குமா? தெரியாது. பட் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்துல இந்த 10 வயசு பையனை ஆண்ட்ரூ கார்ஃபீல்டா காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட நம்ம கரண்ட் டைம்லைன் வரைக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரி வெனமையும் ஆல்ரெடி கரண்ட் டைம்ல வரைக்கும் பார்த்தாச்சு. 2 பேருமே நோ வே ஹோம்ல பார்த்தோம். ஸோ இப்போ திரும்பவும் வெனம் யூனிவர்ஸ்ல இந்த 10 வயசு பையனை தான் எப்படி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்ட முடியும்? எனக்கு தெரிஞ்சவங்க ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வழியில தான் கொண்டு வந்தாகணும். இந்த 10 வயசு பையனை ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஃபியூச்சர்ல இவன் தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பத்தாவதுக்கு லிசார்டா நடிச்ச ஆக்டரை திரும்பவும் இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. டாக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா வெனம் அமேசிங் ஸ்பைடர்மேனோட அந்த டைம்லைன்ல பாஸ்ட்ல போய் விழுந்துட்டாரு, லேண்ட் ஆயிட்டாரு எம்சியூல இருந்து வரும்போது அப்படின்ற மாதிரி எதனா சொல்லி டைம் டிராவல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா, அட போட எனக்கு பைத்தியம் முடிக்குது, நான் போறேன் முடிச்சுக்கிறேன்டா வீடியோவை.